இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து திரிபுர சுந்தரி மேடம்க்கு போகணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வேண்டிட்டேன், மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ நீங்க இதுக்கு கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப டீப், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இதை சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எங்க 2 பேத்துக்கான விஷயம். நாங்கள் பேஷண்ட் டாக்டருங்கிற ஒரு ஃபீல் இதே இருக்காது எங்களுக்கு. இவங்க வந்து எனக்கு பாட்டி மாதிரி வச்சுக்கோங்க. பாட்டியா? சரி நம்மளுக்கெல்லாம் தாத்தா உமாச்சி தாத்தா தான் அவர் பேரு. அவர் பேரு உமாச்சி தாத்தா தான். பெரியவா மகா பெரியவா ஜெகத்குருன்னு சொல்றோமே தவிர நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப குழந்தைகள் அவரை பார்த்து உமாச்சி தாத்தா. அதான் நமக்கு உமாச்சி தாத்தா இருக்க அவருடைய குழந்தைகள். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சந்தோஷங்கிறத விட எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள அது போய் என்னமோ எனக்கு பண்றது அந்த டச். ஏன்னா அந்த டிவைன் டச் என்னங்கிறது நமக்கு ஒரு புரிஞ்ச ஒரு விஷயம். அது குரு புரிய வச்சு எனக்கு புரிஞ்சுது. நான் சொல்லுவேன் குரு இருக்கு எனக்கு. எங்கேயோ வரேன், எங்கேயோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன், எங்கேயோ இருக்கேன் நான். எனக்கு இங்க வந்து எனக்கு இவர் வந்து எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு கிருபை அதுதான். இல்லை நான் இருக்கேன், நீ கவலைப்படாதே, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எவ்ரி டைம் ஐ என்டர் இன்டு திஸ் பில்டிங் நான் ரொம்ப நினைப்பேன், இவ்வளோ ஒரு வைப்பு, நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது, இவ்வளோ டிவைனா இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன். நான் வந்து நீங்க இப்ப சாம்பிராணி போடுறீங்க அதனாலலாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே எங்க குரு இந்த தாட் ப்ராசஸ் தான். அது வந்து சொல்றச்சு நம்மளும் அந்த இதுலயே நம்ம வந்து இருந்தோம்னு வைங்களேன். இந்த கிடைப்பறிக்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என் லைஃப்லயே, என்னோட லைஃப்லயே எனக்கு கிடைச்ச என் குரு எனக்கு கிடைச்ச எனக்கு எப்படி பெரிய விஷயமோ, எனக்கு அவரோட கிருபையினால மகா பெரியவா கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எங்க ஃபேமிலியோடலாம் ரொம்ப டச், பெரியவா டச் எல்லாம் நிறைய. எங்க ஃபேமிலியோடலாம் தாத்தாலாம் கூடவே இருந்தவங்க, எங்க அம்மாவோட நிறைய அதெல்லாம் வேற. இவர் வந்து நிறையவே போய் பார்த்து அனுபவிச்சிருக்கோம், நமஸ்காரம் பண்ணி பேசியிருக்காரு எல்லாரும். எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு போட்டோ பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. எனக்கு அப்போல இருந்து எனக்கு இவரை பார்த்தேன், அங்க பார்த்தேன் பாருங்க. அதுல என்னமோ பெரியவா சொல்ல வர மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரா பெரியவா, ஏதோ சொல்றாரு. கொஞ்ச நேரம் கண்ணை முடின்னு உட்காந்து பார்ப்போமான்னு அப்படி உள்ளதான் போறது எனக்கு மைண்ட். எனக்கு பார்த்தாலும் இல்ல ஏதோ சொல்ல வரா பெரியவா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது வந்து அந்த ஒரு படத்தை பார்த்த உடனே நமக்கு தோன்றது அப்படின்னாங்க. அது உங்களுக்கும் அந்த ஒரு கிருபை இருக்கு. ஏன்னா இங்க குரு கிருபை நிறைய இருக்கு, குரு இருக்கு, நீங்க அந்த இதுல இருக்கீங்க. அதனால அது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பர்டிகுலரா இது பண்ணணும் என்ன எல்லாமே அவருடைய சங்கல்பம் தான். கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்கணுங்கிறது உங்க சங்கல்பம். ஆனா அது எப்படி வரணும் அப்படிங்கறது அது அவருடைய சங்கல்பம். ஒரு வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன், உங்கள்ட்ட சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவீங்க நீங்க. ஆனா இப்போதான் எனக்கு நேரம் அமைஞ்சு காலம் அமைஞ்சு அது உங்க கைக்கு அது அமையணும். அதுதான் அந்த அமைப்பு. சங்கல்பம் மாத்திரம் நம்மளது நல்லா அழகா இருந்ததுன்னா அது அவ வந்து திருவினையாக்கி பண்ணிக்குவா. அது குருவனுடைய இதுவே அதுதான் அது. அண்ட் இவர் இந்த பர்டிகுலரா இந்த இது வரணும் அப்படிங்கறது அது அவருடைய சங்கல்பம். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை இருக்கு தெரியுமா பெரியவா, எவ்வளவோ இருக்கு. கை இப்படி பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு அனுப்புறேன் வேற ஒரு போட்டோ. இது எப்படி ரெடி ஆச்சுங்கிற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.